கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்தை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். சகல சிருஷ்டிகளுக்கும் எஜமானனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை புகழுகிறோம். தகப்பனே, துதிக்கும் கனத்துக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்ல எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. கேட்கலாமா ஆவியானவரே? நீராளுகை செய்யும். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப. வாங்க ஆவியானவரே. ஆமா, சொல்லாமா? இந்த இடமசைய கேட்கலாம். என் உள்ள நிரம்ப இறங்கி வாங்க ஆவியானவரே. மத்தியில் அசைவாடுங்க ஆவியானவரே. ஆவியானவரே, இந்த ஆராதனை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குங்க. தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தவும், அவரை உயர்த்தவும், எங்களை தாழ்த்தவும், அவரை உயர்த்த எங்கள் கிருபை தாங்க ஆவியானவரே. எங்களை நடத்துங்க. எங்கள் சிந்தனைகளை, எண்ணங்களை, யோசனைகளை எல்லாவற்றும் தேவன் பக்கமாய் திருப்பி அவருக்கு முழு உள்ளத்தோடு நன்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த காலவரையில யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமா கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தலாம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினம் மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமானார் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகிறார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகிறார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் உற்சாகமா கரங்களை தட்டலாம். சின்னஞ்சிறு வயதில் என்னை கோரி
குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாத ஆமென். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்றி நின்று என்னை பிரிக்காமல் காத்து கொண்டார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்றி நின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், ஆமென். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர். காலை வேளையில எத்தனை பேர் நம்ம ஆனந்தமா இருக்கிறோம்? ஆமென். ஏன் ஆனந்தம்? இயேசு கிறிஸ்து என் சொந்தமானார், நான் அவருடைய சொந்தமானேன். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில நாம் சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கலாம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பிலிருந்து நம்மை பிரிக்காம காத்து நடத்தி வந்தார். எத்தனையோ சூழ்நிலைகள் மாறுது, அவர் மாறாதவராக இருக்கிறார். நாம் எத்தனையோ தடவை தவறுகிறோம், விழுகிறோம், ஆனாலும் அவருடைய அன்பில் ஒரு நாளும் அவர் மாறுவதில்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார், ஆனால் அன்போடு சிட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் ஆண்டவர் நல்லவர், அந்த நல்லவரை நாம் ஆராதிக்கலாம். இன்னொரு பாடலை நாம் பாடலாம். பாடல் பாடி மகிழ்வோமே, துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே, துதி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பாடலை நாம் பாடும்போது எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பாடலாம். பாடல் பாடி மகிழ்வோமே, துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே, துதி அல்லேலூயா.
பாடல் பாடி மகிழ்வோமே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாரில் வந்தாரே தந்தாரே அன்பாய் மீட்டாரே. பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவோம். பாரில் வந்தாரே தந்தாரே அன்பாய் மீட்டாரே. பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவோம். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya எல்லாரும் சொல்லாமா? பாடுவோம். பாடுவேன் நான். பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. இந்த வரி இப்படியா சொல்லிருக்கிறது. மகிமையின் ராஜா அவர், மகத்துவம் நிறைந்தவர், மனமெல்லாம் நிறையுதே, மகிழ்ச்சியில் செலுக்குதே. என்ன மகிழ்ச்சியில் செலுக்குதுன்னா, தேவன் மகிமையின் ராஜாவா இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்ம ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜாவா இருக்கிறார். மகிமையுள்ள தேவனை நாம காலை வேளையில சந்தோஷத்தோடு பாடி அறிக்கை செய்யலாம். மகிமையின் ராஜாவர், மகத்துவம் நிறைந்தவர், மனம் எல்லாம் நிறையுதே, மகிழ்ச்சியில் சிலிர்க்குதே. ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். கனிவான மெய்ப்பன் அவர், கண்மணி போல் காப்பார் அவர். கீதங்களால் ஆராதிப்பேன், ஐக்கியத்தில் ஆனந்திப்பேன். காலை வேளையில நாம் ஒரு மனமா கூடி வந்து கீதங்களால் அவரை பாடுகிறோம். ஏன்னா அவர் கனிவான மெய்ப்பனவர். அவரே நம்முடைய நல்ல மெய்ப்பனா இருக்கிறார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல காத்து நடத்தினதுக்காக, என்னை நீர் மேய்த்ததுக்காக நன்றி சுவாமின்னு சொல்லி நாம் பாடலாமா? கனிவான மெய்ப்பரவர், கண்மணி போல் காப்பாரவர். கீதங்களால் ஆராதிப்பேன், ஐக்கியத்தில் ஆனந்திப்பேன். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். அவர் நீதி உள்ள நீதிபரர், மேகம் மீதில் வந்திடுவார். நித்யானந்த வாழ்வினையே எனக்காக தந்திடுவார். நீதி உள்ள தேவன் அவர், நித்திய வாழ்வை எனக்கு அவர் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் யாவரும் விசுவாசிக்கிறோம். சபையாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நித்திய ஜீவனை தரும்படிக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த காலையில் அந்த சந்தோஷத்தோடு கூட நம்ம பாடலாம். நீதி உள்ள நீதிபரர், மேகமிதில் வந்திடுவார். நித்யானந்த வாழ்வினையே எனக்காக தந்திடுவார். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya
ஹalleluya பாடுவேன் நான். பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. சொல்லாம எல்லாரும் பாடலாமா? ஆமென். பாரில் வந்தாரே தந்தாரே அன்பாய் மீட்டாரே பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவோம். பாரில் வந்தாரே தந்தாரே அன்பாய் மீட்டாரே பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவோம். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya praise the Lord. நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? நிஜமா சந்தோஷமா இருக்கிறோமா? தமிழ்ல ஒரு வார்த்தை இது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. நம்ம எத்தனை பேர் சந்தோஷமா பாடுறோம்? ஏதோ டல்லாக வந்து சோகமாக உக்காந்து ஐயோ எந்த 1008 பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக வரக்கூடாது. நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். என்னை ரட்சித்து ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். நம்ம வேலைங்களுக்கெல்லாம் போகும்போது பாருங்க, வீட்டில் 1000 பிரச்சனை, ஆனால் வேலை மேலே போய் எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறோம். ஏன்னா அவன் எஜமா, அவன் கூலி தரான்னு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் புதிய கிருபையை தந்து வாழ்கிறதுக்கு பலனை தந்து கரம் பிடிச்சு நடத்துக்கிற ஆண்டவரை நம்ம கூடி வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் ஆராதிக்கிறோம். ஆனால் அப்படியே டல்லாக உட்காரோம். நம்ம வாழ்க்கையை விட, நம்ம வாழ்வின் பிரச்சனையை விட தேவன் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். நம்மலாம் நினச்சே பார்க்கல இவ்வளோ நாள் கடந்து வாழ்ந்து வருவோம்னு சொல்லிட்டு எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில். ஆனால் கர்த்தர் கிருபை தந்து நடத்தினார். ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு தடவை சம்பளம் கொடுக்குற எஜமானுக்கே அவ்வளோ உண்மையாக வேகமாக போய் வேலை செய்யும் போது வாழ்நாளெல்லாம் கிருபை தந்து அவருக்காக வாழ உதவி செய்கிறாரு. சும்மா இல்லை, ரத்தத்தினால வாங்கியிருக்கிறார், தன் ஜீவனை தந்து என்னை வாங்கியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் எவ்வளோ உற்சாகமாக பாடணும், எவ்வளோ உற்சாகமாக கரங்களை தட்டணும். நான் பாடும்போது, நான் தட்டும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்க சோர்ந்து அவ்வளோ உற்சாகப்படணும். நானே ஏதோ இப்படி உக்காந்துருந்தா எப்படி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பாடலாம். பிரைஸ் தி லார்ட். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அவர் என்னை நேசிக்கிறவர், என்னை அன்பு கூர்ந்தவர், என்னை அழைத்தவர், இந்நாள் வரைக்கும் என்னை நடத்துகிறவர். பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னொரு தடவை பாடலாமா? ஹalleluya பாடுவேன். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya சொல்லுங்க, பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. சொல்லாமா? பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. ஆமென். நான் பாவி, பாரில் வந்தாரே தந்தாரே அன்பாய் மீட்டாரே பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவோம். பாரில் வந்தாரே தந்தாரே அன்பாய் மீட்டாரே பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவோம். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். ஹalleluya பாடுவேன் நான். மகிமையின் ராஜாவர் சொல்லலாம், மகத்துவம் நிறைந்தவர், மனமெல்லாம் நிறையுதே, மகிழ்ச்சியில் சிலிர்க்குதே. ஹalleluya பாடுவேன் நான்.
Praise the Lord. கனிவான மெய்ப்பனவர், கண்மணி போல் காப்பாரவர், கீதங்களால் ஆராதித்தே ஐக்கியத்தில் ஆனந்தித்தே. காலைவெளியில இந்த வரிகளை நாம கவனிக்கலாம். வெறும் பாடலா இல்லாம அந்த வரிகளை கவனித்து உண்மையா என் வாழ்விலே அப்படி ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். அவர் நீதி உள்ள நீதிபரர், மேகங்களில் வந்திடுவார், நித்யானந்த வாழ்வினையே எனக்காக அவர் தந்திடுவார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நீதி உள்ள நீதிபரர். அவர் எனக்கு கண்டிப்பா நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை எனக்கு தருவார். அவர் வருவார், நான் அவரோடு கூட போய் நித்தியத்தில் வாழ்வேன். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சொல்லாமா? நீதி உள்ள நீதிபரர், மேகமிதில் வந்திடுவார், நித்யானந்த வாழ்வினையே எனக்காக தந்திடுவார். சொல்லாமா? ஹல்லேலூயா பாடுவேன் நான், ஹல்லேலூயா பாடுவேன் நான், ஹல்லேலூயா பாடுவேன் நான், ஹல்லேலூயா பாடுவேன் நான். பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாம். ஆமென். பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாரில் வந்தாரே தந்தாரே அன்பாய் மீட்டாரே. பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவோம். பாரில் வந்தாரே தந்தாரே அன்பாய் மீட்டாரே. பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவோம். ஹல்லேலூயா பாடுவேன் நான். பாடுவேன் நான். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில நாம் ஒரு கன்னட பாடலை பாடலாம். இந்த பாடலுடைய வரிகள் இப்படி ஆகுது. ஆಶ್ರಯವು ನೀನೇ ಏಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ ಏಸಯ್ಯ. ನನ್ನ ಆಶ್ರಯವು ನೀನೇ ஏசையா, ನನ್ನ ஆதாரவு நீனே ஏசையா. என் அடைக்கலமும் என் புகலிடமும் நீங்க தான் ஆண்டவரே. என் மறைவிடமும் என் உறைவிடமும் நீங்க தான் ஆண்டவரே. உண்மை இல்லாமல் நான் எங்க போவேன் ஆண்டவரே? ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ನಿನ್ನಿಂದ ಆಗದ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ನಿನ್ನಿಂದ ಆಗದ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ எபினேசர் நீனேனையா. பிரைஸ் தி லார்ட். இந்த வரிகளை உணர்ந்து தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தலாம். தேவன் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரா இருக்கிறார். இந்த கால வேளையில ஜீவனுள்ள தேவனுடைய நம்முடைய கர்த்தரை இந்த கால வேளையில நாம் பாடி மகிமைப்படுத்தலாம். ಆಶ್ರಯವು ನೀನೇ ಏಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ ಏಸಯ್ಯ. ಆಶ್ರಯವು ನೀನೇ ಏಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ ಏಸಯ್ಯ. ಆರಾಧನೆ 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 ஆராதனே. உற்சாகமா கரங்களை தட்டலாமா? ஆமென். ಆತುರೆ ನೋಕಿ ನಿನ್ನಿಂದ ಆಗದ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ
ನನ್ನ ಎಬಿನೇಸರೇ ನೀನೇ ಅಯ್ಯ. இந்த காலை வேளையில கன்ஃபஸ் பண்ண சொல்ல, ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை நடத்தின எபினேசர் நீர்தான் ஆண்டவரே. என் வாழ்வில எல்லா சூழ்நிலையிலையும் ஆகாதுன்னு சொல்லாம நீர் என்னோட கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ನಿನ್ನಿಂದಾಗದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ನಿನ್ನಿಂದಾಗದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. ಆಮೆನ್. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇನಯ್ಯ. ಆರಾಧನೆ 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 ಚಲಮಾನ. ಆರಾಧನೆ ஆராதனை ஆராதனை. இந்த வரி இப்படியா சொல்லுகிறது, ಕಷ್ಟದ ದಿನದ ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದನು, ನನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಿದನು, ನನ್ನ ನಡೆಸುವ ನನ್ನ ಒಡೆಯನೇ எல்ரோயி நீனே ஐயா. நம்முடைய கஷ்ட காலத்துல, நம்முடைய கண்ணீரின் நேரங்களில கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைத்த எல்ரோயா கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லி உணர்ந்து நாம் பாடலாமா? ಕಷ್ಟದ ದಿನದಿ ನನ್ನೋಳ ಜೊತೆಗಾರನೇ, ನನ್ನ ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಲ್ಲೂ. ಕಷ್ಟದ ದಿನಯ ನನ್ನಯ ಜೊತೆಗಾರನೇ, ನನ್ನ ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಲ್ಲೂ. ನನ್ನ ಕಾಣುವ ನನ್ನ ಒಡೆಯನೇ ಎಲ್ರೋಯಿ ನೀನೇನಯ್ಯ. ನನ್ನ ಕಾಣುವ ನನ್ನ ಒಡೆಯನೇ ಎಲ್ರೋಯಿ ನೀನೇನಯ್ಯ. ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ ನನಗೆ ಸಾಕು ಅಯ್ಯ, ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲಿ ಬದುಕುವೆನು. ನನ್ನ ನಡೆಸುವ ನನ್ನ ಕುರುಬನೇ யெகோவா ரூவா நீனே ஐயா. இந்த வரி சொல்லுது, என்னை நேசித்த என் அன்பின் தெய்வமே, உங்க நிழல்ல நான் வாழ்வேன் சுவாமி. என்னை அன்பு கூறுகிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. வாழ்நாளெல்லாம் என்னை கரம் பிடித்து நடத்துகிற என் நல்ல மெய்ப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். யெகோவா ரூவா உமக்கு ஸ்தோத்திரம். ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ ನನಗೆ ಸಾಕು ಅಯ್ಯ, ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲಿ ಬದುಕುವೆನು. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ ನನಗೆ ಸಾಕು ಅಯ್ಯ, ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲಿ ಬದುಕುವೆನು. ನನ್ನ ನಡೆಸುವ ನನ್ನ ಕುರುಬನೇ யெகோவா ரூவா நீனே. ನನ್ನ
சொல்லாமா? வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவன்களும் ஆனவர், என் வாழ்வில் ஒளி விளக்கே நீ போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. காலை வேளையில யாவரும் கண்களை மூடி ஆண்டவரே உள்ளத்திலிருந்து, ஆண்டவரே என் வாழ்வே நீங்க தான் ஆண்டவரே, என் வழி நீங்க தான் ஆண்டவரே, இல்லாமல் நான் யாரிடத்துல போக ஆண்டவரே. இந்த கால வேளையில நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை நடத்தினதுக்காக வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாமா? எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் துதிக்கலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர். இந்த காலை வேளையில நீர் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, நீர் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர், நீர் நன்மை செய்கிறவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நேசித்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. அன்புக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பிரியமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நல்ல மேய்ப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆடுகளுக்காக தன் ஜீவனை தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாம் நன்றி சொல்ல ஆண்டவரே. என் வாழ்க்கையில கடந்த நாட்கள் எல்லாம் என்னை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே துன்பத்தின் பாதையில் நடந்த நாட்களில் என்னோடு கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நான் வழி தவறின போதலா என்னை ஆண்டவரே சிட்சித்து கடிந்து கொண்டு உம்முடைய வழியில திருப்பினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் சொல்லாமா? எல்லாரும் நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திர கர்த்தாவே. தகப்பனே நீர் நல்லவர் ஆண்டவரே. இந்த ஒரு நாள் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, இந்த ஒரு அரவர் மாத்திரம் இல்லை, வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றி சொல்ல, வாழ்நாளெல்லாம் உம்மை துதித்து மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. நடத்துங்க ஆண்டவரே. உம் பாதம் போதும் என் இயேசையா, வேறொன்றும் வேண்டாமே உலகத்தில். உம் பாதம் போதும் என் இயேசையா, வேறொன்றும் வேண்டாமே உலகத்தில். உம் பாதத்தில் எனக்கு ஆறுதல் உண்டு, உம் பாதத்தில் எனக்கு நிம்மதி உண்டு. உம் பாதத்தில் எனக்கு ஆறுதல் உண்டு. ஆமென். உம் பாதத்தில் எனக்கு நிம்மதி உண்டு. இயேசையா உம் பாதம் போதும் இயேசையா, நீர் வந்தால் போதும் விடுதலை விடுதலை. அப்பா விடுதலை விடுதலை. உம் பாதம் போதுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேறொன்றும் வேண்டாமே உலகத்தில்.
கணவனின் அன்பு கரைந்தாலும், மனைவியின் அன்பு மறைந்தாலும், தாயின் அன்பு தணிந்தாலும், பிள்ளையின் அன்பு பிரிந்தாலும், ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாதது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உறவுகள், உற்றார்கள் நம்மை விட்டு போலாம், அவருடைய அன்பு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் தேவ அன்பு ஒரு நாளும் மாறாதது. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்முடைய நல்ல தகப்பனா இருக்கிறார். சொல்லாமா? கணவனின் அன்பு கரைந்தாலும், மனைவியின் அன்பு மறைந்தாலும், தாயின் அன்பு, எல்லாரும் சொல்லலாம், இயேசுவே உம் அன்பு மாறாதது, உம் அன்பை பாட்டாக பாடிடுவே. இயேசுவே உம் மாறாத உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம்பா. உம் அன்பை பாட்டாக பாடிடுவேன். இயேசையா உம் பாதம் போதும், நீர் வந்தால் போதும், விடுதலை என் அக்கிரமங்களுக்காக காயப்பட்டீர், என் மீறுதலுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எனக்காக என்னை பெத்தவங்க கூட அந்த மாதிரி அடிக்கப்பட மாட்டாங்க, என் பிள்ளைங்க அடிக்கப்பட மாட்டாங்க, என் சகோதரங்க அடிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் எனக்காக, என் அக்கிரமங்களுக்காக நீர் காயப்பட்டீரே, என் மீறுதலுக்காக நீர் நொறுக்கப்பட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உங்க அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. என் அக்கிரமங்களுக்காய் காயப்பட்டே, என் மீறுதலுக்காய் நொறுக்கப்பட்டே, என் அக்கிரமங்களுக்காய் காயப்பட்டே, என் மீறுதலுக்காய் நொறுக்கப்பட்டே. இயேசுவே உம் வாயை திறக்கவில்லை, என்ன அன்பு இது புரியவில்லை. இயேசுவே உம் வாயை திறக்கவில்லை, என்ன அன்பு இது புரியவில்லை. என்ன அன்பு இது புரியவில்லை. இயேசையா உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லலாம், நீர் வந்தால் போதும், விடுதலை விடுதலை. கோலாலே உம்மை அடித்தார்களே, தாடியை பிடித்து இழுத்தார்களே, இயேசுவே உம் முகத்தை மறைக்கவில்லை, எனக்கா யாவையும் ஏற்றுக்கொண்டேன். இந்த கால வேளையில இந்த அன்பைதான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அன்றைக்கு சிலுவையில எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நான் பரிசுத்தவான் நீதிமான் என்றோன்னா அது நம்மளால உண்டானது அல்ல, இது அவர் நமக்கு பாராட்டின கிருபை. நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரே என்னுடைய நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே தருகிறார். எனக்காக ஜீவனை தந்த என் நல்ல மேய்ப்பன் ஆண்டவர். கோலாலே உம்மை அடித்தார்களே, தாடியை பிடித்து இழுத்தார்களே, கோலாலே உம்மை அடித்தார்களே, தாடியை பிடுங்கி இழுத்தார்களே. இயேசுவே உம் முகத்தை மறைக்கவில்லை, இயேசுவே உம் முகத்தை மறைக்கவில்லை, எனக்காக யாவையும் ஏற்றுக்கொண்டீர். இயேசுவே உம் முகத்தை மறைக்கவில்லை, எனக்கு யாவையும்
ஏற்றுக்கொண்டே ஏசையா உம் பாதம் போதும் ஏசையா நீர் வந்தால் போதும் விடுதலை விடுதலையே விடுதலை விடுதலையே உம் பாதம் போதும் ஏசையா வேறொன்றும் வேண்டாமே இவ்வுலகத்தில். எத்தனை பேர் நம்ம அப்படி விரும்புகிறோம், ஆண்டவரே உங்க பாதம் மாத்திரம் போதும், உங்க சமூகம் மாத்திரம் போதும். இருதயங்களை ஆராய்ந்து அறிபவர் தேவன். நம்மளை ஸ்கேன் பண்ணாருன்னா உண்மையாவே நம்ம இருதயம் அப்படி இருக்குதா? உண்மையா எசப்பா உங்க பாதம் ஒண்டி போதும் சொல்றோமா? இல்லை இந்த உலகத்தின் பின்னாடி மற்ற பொருட்கள், மனுஷருங்க, வேலை, இதன் பின்னாடி நம்ம ஓடி இருக்கிறோமா? காலை வேளையில நம்ம நிதானித்து பார்த்தோம். வாரம் எல்லாம் நம்ம இருந்தோம், வாழ்ந்தோம், உண்டோம், புசித்தோம், தூங்கணும், எல்லாம் செஞ்சோம். ஆனா அவைகள் மத்தியில ஆண்டவரே உங்க பாதம் மாத்திரம் போதும் எப்ப நான் சொன்னோமா? தேவனே நீர் மாத்திரம் போதும், என் வாழ்வே நீங்க தான் ஆண்டவரே, என் ஆசிரிய நீங்க தான் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் நம்ம சொல்லி இருக்கிறோமா? இந்த கால வேளையில சகோதரனே சகோதரியே நம்ம நாமளே நிதானிக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மாத்திரம் போதுமானவரா இருக்கிறார். அவர் மாத்திரம் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். காலை வேளையில ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிருங்க, எங்க வாழ்க்கைக்கு நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, வேறொன்றும் வேண்டாம் ஆண்டவரே, நீரே எங்கள் நல்ல மெய்ப்பனா இருக்கிறீர், இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்தீர், இனியும் நடத்த நீர் போதுமானவரா இருக்கிறீர். ஆனா எங்களுக்கு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை தாங்க, நீர் மாத்திரம் போதும் சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்வீராக. இந்த காலை வேளையில இந்த ஆராதனை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, என் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்துல இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. நம் கண்களை மூடி கரங்களை கூப்பி நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள பிதாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய குமார் என்ற நாமத்தில் பூமியின் மீட்பராக வெளிப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். வேத வாக்கின்படியே அவர் பரிசுத்தாவின் பலத்தினாலே கன்னியாயிருந்த மரியாள் இடத்தில் பிறந்தார். 1 பிலாத்தின் காலத்தில் நமது பாவம் நிமித்து பாடுபட்டு சிலுவையில் அருகொண்டு மனுகுலங்களை பாவங்களை போக்கும் கிருபாதார பலியாக மரித்து அடக்க பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி சென்று பிதாகிய தேவனுடைய வலது பரிசுவிட்டிருக்கிறார். அவர் தமது வாக்குத்தத்தின்படியே மரித்தோரையும் உயிரோரையும் நியாயம் தீர்க்க திரும்பி விரைவில் வருவார் என்று விசுவாசிக்கிறேன். தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியும் அவர் அருளையும் வரலையும் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாவ மன்னிப்பும் இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தோருக்குள் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசித்து அறிக்கையிடுகிறேன். ஆமென். நம்ம பாடலை பாடும்போது காணிக்கை விதைக்கலாம்.